இந்த பாலத்திற்கு ஜே அன்பழகன் பாலம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான பெயர் பலகையையும் கல்வெட்டையும் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போது பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா தியாகராய நகர் பகுதியில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் அந்த புதிய மேம்பாலத்தை தமிழக முதல்வர் தற்போது திறந்து வைத்து அந்த பாலத்தை ஆய்வு செய்து வருகிறார். பாலத்தை திறந்து வைத்து அந்த பாலத்தில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த பொறியாளர்களை கௌரவித்தார். அதற்கு பிறகு தற்போது அந்த பாலத்தில் நடந்து சென்று ஆய்வு செய்து வருகிறார். ஏனென்றால் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தான் புதிய நவீன தொழில்நுட்பத்துடன் இந்த இரும்புகளால் கொண்ட அந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த பாலத்தை திறந்து வைத்த தமிழக முதல்வர் தற்போது நடந்து சென்று அந்த பணிகளை எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது, பாலம் எவ்வாறு உருவாகி இருக்கிறது மற்றும் மக்கள் பயன்பாட்டுக்கு எந்த வகையில் உருவாகும் என்பது உள்ளிட்ட விவரங்களை ஆய்வு செய்யும் வகையில் தற்போது அந்த பாலத்தில் அந்த புதிய பாலத்தில் நடந்து சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அபிநயா. செந்தில் ராஜா, இப்போ மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த பாலம் எப்போதிலிருந்து வரும்? அபிநயா, இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டவுடன் இந்த பாலமானது மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. இந்த பாலமானது புதிதாக 1.2 கிலோமீட்டருக்கு கட்டப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே இருக்கும் அந்த உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய பழைய கான்கிரீட் பாலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீளம் கொண்ட இந்த பாலமானது தற்போது மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. இந்த புதிய பாலமும் பழைய பாலமும் இணையும் இடத்தில் குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஸ்ரீநகர் பகுதியில் இந்த பாலத்தை பயன்படுத்தி இந்த அழகு இந்த புதிய பாலத்தில் சைடுல இறங்கும் வகையில் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் இருபுறமும் இருக்கிறது. இது மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வழிவகையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா. செந்தில் ராஜா, இப்போ தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் அங்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். அந்த சூழல்ல இந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருப்பது என்பது உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ எந்தெந்த சாலைகளை இணைக்கும் அந்த பகுதிகளெல்லாம் வாகன நெரிசலை இந்த பாலம் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? அபிநயா, இது முக்கியமாக இந்த பகுதியில் அந்த டிராபிக் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்றால் அந்த பேருந்து நிலையம் தியாகராய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் மிக அதிக அளவில் அந்த போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வந்தது. குறிப்பாக பர்கித் சாலை, நார்த்போக் ரோடு, தெற்கு உஸ்மான் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வந்தது. ஏனென்றால் வணிக வளாகங்கள் அங்கு அதிகமாக இருப்பதன் காரணமாக அதிக மக்கள் சென்னையின் பல்வேறு பகுதியில் இருந்து இந்த பகுதிக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு அதிக அளவில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த சாலைகள் அனைத்தும் கடுமையான போக்குவரத்து நெருக்கடியை சந்தித்து வந்தன. இதை குறைக்கும் வகையில் தான் தற்போது 2023ஆம் ஆண்டு இந்த பாலம் கட்டும் பணி தொடங்கியது. தற்போது அந்த பணிகள் முழுமையடைந்து பாலம் திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தற்போது நாம் குறிப்பிட்ட அனைத்து சாலைகளுமே இந்த போக்குவரத்து நெரிசலை குறைத்து மக்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா. புதிய மேம்பாலம் திறக்கப்பட்டது, அதனுடைய பயன்கள் என்ன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.